ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அது கண்டஸ்டன்ட் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். வரும்போது லைன் வீடு ரெண்டா பிரிஞ்சிருக்கா. ஆமா, கோதாவரி கோட்டை கிழிடிங்கிற மாதிரி. பிக் பாஸ் we will opt for pink color. நம்ம வீட்டோட கடைக்குட்டி. சோ நீங்களே பார்த்து அவளுக்கு இந்த சைடுல ஒரு யானை குட்டி ஆசைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள மாதிரி பயந்து ஒதுங்க போறீங்களா? வீடு செம்மையா இருக்குடா, கலர்ஃபுல்லா. பிக் பாஸ் நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். சமத்து பையடா. நான் ரைட் சைடு எடுக்கிறேன். இந்த பக்கம்ல இருந்து ரைட் சைடு பிங்க். ஏண்டா இப்படி பண்ணியா? லெஃப்ட் தான் பிக். ஓ, நான் லெஃப்ட். வாட் ஐ சே. நான் இந்த பக்கம் நின்னா இதுதான் என் லெஃப்ட். உங்க முடிவுக்கு உங்க ஒரு ரிசல்ட்க்கு we accepted. All girls ready பண்றீங்க. சோ இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறீங்க? நாலு பேருமே பொறுப்பெடுத்துக்கிறீங்க. இனி ஆண்கள் நிற்கும் பகுதி. அடுத்த 6 நாட்களுக்கு ஆண்களின் பகுதி, அடுத்த 106 நாட்களுக்கு பெண்களின் பகுதி. சீசன் 8 தொடக்கம் 2 வீட்டோட ஆரம்பிக்குது. உங்க யாரையுமே நாங்க நாமினேட் பண்ண கூடாதுனா எப்படி? படி ஒருத்தியாவது ஒத்துக்காம வந்தேன். எல்லா கேர்ள்ஸும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. யோசிச்சாங்க என்னடா கீழே இதுல கூட படுத்துக்கலாம் 2 பேரும் ஷேர் பண்ணி. உன்னை எலிமினேட் பண்ணிட்டாங்க. நீ வெளில போயிட்ட. பெட் கம்ஃபர்ட் வச்சு என்ன? நான் உள்ள வந்தோடனே என்கிட்ட ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது எனக்கு விருப்பம் இல்ல. எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, நான் நம்புறேன். எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி வேண்டாம். நான் அக்கான்னு கூப்பிடாதடா ப்ளீஸ். ப்ரோ ஜாக்குன்னு கூட கூப்பிடுடா. ப்ரோவா ஜாக்கா? நீங்க பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியே அதான் எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் வந்திருக்கேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க வச்சிருக்க எந்த சேர் இருக்கும் பார்க்க அழகா இருக்கு. உடஞ்சா அடியே நீ அக்கௌண்ட்ல கழிச்சிடாதீங்க. எனக்கு ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 2வது கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? ஒரு அப்பா வச்சுட்டு அவர் பொண்ணை வந்து கூப்பிட்டுக்கிற. யாரை கேட்டு நீங்க வந்த? மகாராஜில் உனக்கு அவ்வளோ நல்ல பேர், நீ பிரமாதமாக நடிச்சிருந்த. அது உனக்கு நல்ல பேர் தானே. அதுக்கப்புறம் என்ன காரணம்? எனக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பார்க்கலாம். அதைத்தான் நீ அங்கே சொல்லிட்ட. கண்டஸ்டன்ட் மாற்றிக்கலாமா? எனக்கு அப்பான்னு சொல்லி தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு, சாருன்னு தோணுச்சுன்னா சாருன்னு கூப்பிடு. அது உன் இஷ்டம். அது 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். அப்படியாங்க? அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துலாமா? அர்த்தம் நீ ஏன்டா சரி? ஃபர்ஸ்ட் சத்யா கிட்ட சொன்னது என்ன மாதிரி இருந்துராது அப்படின்னு. அடுத்து வரப்போற கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. நீங்களாம் வந்து இந்த என்றென்று மார்க்கண்டேயன் மாதிரி வயசே ஆகாதவங்களுக்குலாம் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க இந்த படங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல? ஐயோ அதையும் பார்த்து. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணுமா? என்ன சொன்னாலும் கேட்டுக்கணுமா? ரொம்ப நாளாச்சு. என்னங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியுது. வாங்க வாங்க, லெட்ஸ் கோ. எஸ், थैंक यू. வாவ். எங்க போறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட சப்போர்ட் இருந்தா, உங்க பிளெஸிங்ஸ் இருந்தா. இப்பயே கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா விளையாண்டா ஓட்டு போடுங்க. போங்க உள்ள போங்க. உங்க பேர் என்ன சார்? ஜெஃப்ரி சார். டிங்குன்னு சொன்னாங்க சார். சின்ன டைம்ல கானாஸ்ல என்ட்ரி ஆகி இப்போ கொஞ்சம் லைஃப் டைம் கானால போலான்னு இருக்கேன். வீடியோ நீங்களே டைரக்ட் பண்ணி மியூசிக் போட்டுக்கிட்டீங்களா? எப்படி இது உங்களை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமெல்லாம் இல்லை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். எங்க ஊர்லயும் கேட்போம் சார். அது வழக்கம் தான் சார். அது வரவே இருக்கிறது, அன்பா கவனிக்கு எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க. யார் ஊர்ல சொல்லுவீங்க மந்தன் வெளியே போன்னு? அங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே. இப்ப வந்து நான் மலர்னு சொல்லுவா இல்ல பவித்ரான்னு சொல்லுவா. வாங்க சௌந்தர்யா வாங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாடுவீங்களா? இதுதான் சார் மிமிக்ரி வாய்ஸ். இதான் மிமிக்ரி வாய்ஸா? நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? மிஸ்டர் விஜய் விஷால் அவர்களே வாங்க. உங்க காஸ்டியூம் பிரமாதமா இருக்கு சார். தேங்க்யூ சார். சூப்பரா இருக்கு சார். பைக் வேணும்னு எங்கேயும் போய் ஹேட்டர்ஸை பிடிச்சிட்டு வர மாட்டேன். அதுவா வந்துருச்சு சார். வாங்க அர்ணவ் வாங்க. அழகிய தமிழ் மகன் கூப்பிடலாமா அவரை? திரு முத்துக்குமார் அவர்களே வாங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சேனே. சிறப்பு. வாங்க ஜாக்லின் வாங்க.
106 நாள் கழிச்சு வாங்கிட்டு போயிரு. உங்க கான்ஃபிடென்ட்டுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.